ஹலோ டீச்சர்ஸ், ஐம் சௌமியா ஃப்ரம் எஸ்பஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், ஸோ வந்து கால் பண்ணி கேட்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸோ 3 மந்த் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு கையில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணீங்க. ஸோ மெசேஜும் அனுப்புனீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இப்போ நம்மளோட அகாடமியில் நம்ம இப்போ லான்ச் பண்ணுறோம். ஸோ வித் 2025 கொஷின் பேப்பரோட அட்டாச் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போன இதில் வந்து எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டாக்கே கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கையில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். நான் ஷியோராக சொல்கிறது. ஏன் இவங்க மேம் வந்து இந்த மேம் வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் 6th இருந்து நான் 10th புக்கு வரைக்கும் எல்லாமே படிக்கிறேன், ஆனால் என்னால் பாஸ் ஆக முடியல. 10 வருஷமா நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் பாஸ் ஆக முடியல. இப்போ மார்க்கு கம்மியும் பண்ணிட்டாங்க, 75 மார்க்கு கம்மியும் பண்ணிட்டாங்க. இப்பயும் என்னால் பாஸ் ஆக முடியலன்னா எப்படி பாஸ் பண்ணுவீங்க நீங்கள்? ஏன் அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல என்ன கேட்குறாங்களே தெரியல. அதுதான் உங்களோட ட்ராபேக்கே. உங்களுக்கு படிக்க தெரியுது, நல்லா படிக்க தெரியுது. ஒரு டீச்சராக இருக்கிறவங்களுக்கு படிக்க தெரியலன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே டீச்சராக இருக்கிறவங்க அவங்கவுங்க சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லாவே இருக்கு. ஆனால் என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாததுனால நீங்கள் அங்கே போய் ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, தெரிஞ்ச இதுவே உங்களுக்கு மறந்து போயிடுது. அதுதான் உங்களோட ட்ராபேக். முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த டெட் எக்ஸாம் இந்த வருஷத்தில் வர ஃபர்ஸ்ட் டெட் எக்ஸாம் நீங்கள் ஸ்பெஷல் டெட் எழுதுறவங்களா இருங்க, இல்லை நார்மல் டெட் எழுதுறவங்களா இருங்க, ரெண்டுத்தில் நீங்கள் யாராவது பாஸ் பண்ணணுன்ற மோட்டிவோட இந்த டெட் எக்ஸாமில் இறங்கிட்டீங்கன்னா, உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக வச்சுருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் வெல் அண்ட் குட். இல்லை நீங்கள் இனிமேல் தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரே அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு லேட் பண்ணாதீங்க. இதுவே ரொம்ப லேட் தான். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் படிக்கிறீங்களா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொஷினை கேட்க மாட்டாங்க, கரெக்டாக? அப்போது ஒரு சிலதை பாயிண்ட் ஆஃப் பண்ணி கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த ட்ராக்லயே போனோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடுவீங்க. நிறைய பசங்க வந்து நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணுற தப்பு அதுதான். ஸோ போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த புக்கை தான் நீங்கள் லாஸ்ட்டு 3 மந்த் பேக்கில் கூட போய் பாருங்கள். நான் என்னோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் ஒரு செட்டுன்னு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் சார்கிட்ட சொல்லி, எனக்கு என் புக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. என்னோட ஒரு செட்டில் என்னோட பழைய செட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டில் நான் சொல்லி கொடுத்துருக்கேனா. மேக்ஸ் வீடியோ, நம்மளோட பழைய மேக்ஸ் வீடியோ போய் பாருங்கள். எல்லாமே ஷார்ட்கட்டில் ஈஸியாகவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே எங்கேருந்து சொல்லி கொடுத்துருக்கேன்? என்னோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வாங்கி யாருமே ஃபெயில் ஆகலை. ஏன் அப்படின்னா அவங்க நான் சொன்ன ட்ராக் படி போனாங்க. ஸோ அதை வாங்கி அனலைஸ் பண்ணி அந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணாங்க. பாஸ் பண்ணி அது கீழே இருக்கிற கமெண்ட்டே என்னால் படிக்க முடியல, அந்த அளவுக்கு இருந்தது கமெண்ட். அப்போது ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஏன் பாஸ் பண்ணலை என்ற கேள்வி உங்கள் மனசில் வந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டான ட்ராக்ல போகலைன்னு அர்த்தம், வேற ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்மளோட புத்தியே என்னன்னா, இப்போ பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும், நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலை விட்டுடுவோம். ஆனால் 2 மணி நேரம் 4 மணி நேரம் போய் நான் அந்த கோயிலில் தான் நான் போவேன், வெயில் ஆனாலும் பரவாயில்ல மழை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் கை கெட்டுற தூரத்தில் நம்மளுக்கு வந்து என்ன கேட்க போகிறாங்களோ கை கெட்டுற தூரத்தில் இருக்கும், ஆனால் அதை கன்சிடரே பண்ண மாட்டோம்.
நம்ம போய் எல்லா புக்கையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் உட்காந்து நம்ம என்ன நம்மளுக்கு தெரியுதோ அதை மட்டும் படிச்சுட்டு போவோம். ஆனா கைக்கு தூரத்துல இருக்கிற போன வருஷம் கொஸ்டின் பேப்பரையே நம்ம பார்க்க மாட்டோம். நீங்க சொல்றீங்க 10 வருஷமா நான் எழுதிட்டு வரேன்றீங்க. அந்த 10 வருஷம் கொஸ்டின் பேப்பரை நீங்க கையில வச்சு நீங்க ரிவைஸ் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? ஏன் அப்படின்னா அன்னைக்கு எழுதுன கொஸ்டின் பேப்பரை அவ்வளவுதான் விட்டுட்டு இருப்பீங்க. அது அடுத்த எக்ஸாம் உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா நீங்க அடுத்த அட்டெம்ப்ட் இப்படிதான் போகணும் அப்படின்ற ட்ராக்ல நீங்க போயிருப்பீங்க. ஸோ அதனால இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க நார்மல் டெட்டோ ஸ்பெஷல் டெட்டோ ஸோ நம்மளோட அகாடமியில் நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஆஃபர் தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ நம்மளோட அகாடமியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், உங்களுக்கு வந்து சைக்காலஜி, சோஷியல் சயின்ஸு, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேப்பர் 2 தமிழ் மீடியமாக இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்திருக்கு. இதில் ஆன்சர் கீயும் அட்டாச் பண்ணி தான் இருக்கேன். டிஆர்பி ஆன்சர் கீயோட அட்டாச் பண்ணி இருக்கும். இதில் சாரோட புக்கு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும். இது சாரோட புக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் வித் எக்ஸ்பிளனேஷனோட இருக்குது. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் இங்கிலீஷில் மார்க்கே வரல. அப்புறம் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வாங்கி இங்கிலீஷ்க்கு மட்டுமே 30க்கு 25 அபவ் எடுத்தாங்க. வித் எக்ஸ்பிளனேஷனோட இருக்குது இதில். ஓகேவா? ஸோ இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா இப்பயே ஆர்டர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஸ்டாக்கு கம்மியாக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் போன கமெண்ட்டில் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டே புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதோட ரேட் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500 போட்டிருக்கோம். ஸோ இந்த 5 புக்குமே உங்களுக்கு 1500ல் வந்துடும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் சொல்கிறீங்க மேக்ஸுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் போடலையா அப்படின்னு கேட்குறீங்க. மேக்ஸுக்கு நான் வீடியோவாகவே உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு மேக்ஸு இந்த புக்கை வாங்கிக்கோங்க, என்னோட பழைய வீடியோ போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளியர் கட்டாகவே நான் வீடியோவே போட்டிருக்கேன் யூடியூப்பில். ஆனால் நீங்கள் அந்த வீடியோ மட்டும் பார்த்தா பத்தாது. நான் என்ன பண்ணியிருப்பேன், இதில் இத்தனை கொஷின் பேப்பர் இருக்குது. அதில் இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே மாதிரி கொஷினை வந்து ஒரு கொஷினை எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். மீதி கொஷினை நீங்கள் இதில் இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல. அந்த வீடியோ பார்த்து மீதி கொஷினை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வாங்கி அனலைஸ் பண்ணி படிங்க. செல்ஃப் ஸ்டடியாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கீங்க, நான் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு டைமே இல்லை, என்னால் ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் என்னால் அட்டன் பண்ணி படிக்க முடியாது, இல்லை என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்து படிக்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே இது இல்லை அப்படின்றவங்க நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி வைக்கணும். அப்படி நான் மட்டும்தான் பாஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், இதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் என்னதான் ப்ரிப்பரேஷன் போடுறவங்களா இருந்தால் கூட. ஸோ அதனால் ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கீங்க, இல்லை வீட்டில் இருக்கீங்க, நார்மல் டெட்டாக இருக்கிறீங்க, எனக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரலன்னா இப்பயே அவங்களே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷல் டெட்டு கூடிய நார்மல் டெட் மெம்பர்ஸும் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா 2 பேருக்குமே ஜூலை மந்த்து தான் எக்ஸாம். ஸோ நம்ம டிஆர்பி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஜூலை மந்த்து தான் வரப்போகுது. ஸோ எப்படி வரப்போகுதுன்றது தான் கொஷின் மார்க்கு. ஸோ அதனால் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் போயிருக்கீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்சே இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. என்னோட சைடோட ரெஜிஸ்ட்ரேஷனே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே அவங்களே வந்து தான் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் சேரணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்பயே இந்த எக்ஸாம்லேயே சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே கஷ்டப்படாதீங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இது 75 அவ்வளோதான். எலிஜிபிள் மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேவா?
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னா என்ன மாதிரி இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு கொஷின் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் என்னோட யூடியூப்ல வீடியோவே உங்களுக்கு தெரியும். சாரோட வீடியோ எப்படி இருக்கணும் தெரியும் உங்களுக்கு. அப்போ கிளாஸஸ் நான் எப்படி எடுப்பேன்னு பாருங்க. இதை அனலைஸ் பண்ணி மட்டும்தான் என்னோட ட்ராக்கே நான் மூவ் ஆன் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட கிளாஸும் இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கிளாஸில் சேரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்குது. நம்மளோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9790899652. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் வச்சுக்கிட்டா மட்டும்தான் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியும். நான் திரும்பியும் சொல்கிறேன். ஸோ 75 மார்க்ன்றதை நான் போன வீடியோலலாம் சொல்லியிருக்கேன். 75ன்றது ஈஸியாக எடுக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் எப்படி எடுக்கணும்னு தெரியாது, அதுதான் ஒன்று. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்ட் வீடியோஸே நான் போடுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி இது பண்ணணும், எப்படி மூவ் ஆன் பண்ணணும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் அப்படின்றத ஒரு வீடியோவாக நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ உங்கள் கையில் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. சரியா? உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தால் கூட அதை எடுத்து தூசி தட்டி கையில் வச்சுக்கோங்க, ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு கூட நீங்கள் போயிட்டு உங்களோட போன வருஷம் 2025 கொஷின் பேப்பர் எடுத்து இப்போ உட்காந்து பாருங்களேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த கொஷின் பேப்பர் பாருங்களேன். என்னென்னலாம் எழுதியிருக்கீங்க, என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. ஐயோ இது தெரிஞ்சு நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமே, அந்த நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அதை 1 செகண்ட் நீங்கள் பழைய கொஷின் பேப்பர்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, ஒரே சம்ம ரிப்பீட்டடாக அடுத்தடுத்த செட்லையும் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த சம்மை உட்காந்து பார்க்கணும். இங்கிலீஷில் ஒரே கிராமர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, திரும்பி உட்காந்து பார்க்கணும். அந்த கொஞ்சம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதை தான் சொல்கிறேன் நான். ஸோ அப்போ உங்கள் கையில் என்ன இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கன்ஃபார்மாக இருக்கணும். இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு இந்த 5 புக்கு உங்கள் கையில் இருந்ததுன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க்கு நீங்கள் எப்படினாலும் அடிச்சு தூக்கிடலாம். ஸோ செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களா இருங்க, இல்லை வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களா இருங்க. ஸோ என்னோட கிளாஸில் நான் இதை பேஸ் பண்ணி தான் போகிறேன். என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே நான் சொல்லியிருக்கேன் சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம்டு. ஸோ அந்த மாதிரி தான் என்னோட கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த புக்குக்கு ஆர்டர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள். நான் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா போன டெட்டுக்கே வந்து கடைசி நேரத்தில் எல்லாருமே நான் ஸ்டாக் காலி நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன். அதுவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அவ்வளோ ஸ்டாக் போட்டேன், அவ்வளோ ஸ்டாக்கே எனக்கு காலி ஆகிடுச்சு. எல்லாருமே பெனிஃபிட் ஆகிட்டாங்க அந்த புக்கை வாங்கி. இப்போ இந்த வாட்டி நான் போட்டிருக்கதே நான் லிமிட்டட் ஸ்டாக் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த லிமிட்டட் ஸ்டாக்லேயே நீங்கள் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த புக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த புக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் ஸ்டடியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடுத்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன், டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஃபர்தராக அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஓகேவா? ஸோ எப்படி ஒரு ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஆனால் நிறைய பேர் வந்து என்கிட்ட கால் பண்ணும் போதோ இல்லை வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக என்னோடய டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே என்ன சொல்கிறீங்கன்னா, ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டில் வந்து 4 பசங்களை வச்சிட்ருக்கேன், 3 பசங்களை வச்சிட்ருக்கேன், அவங்களையும் பார்க்கணும், வந்து நான் சர்டிஃபிகேட்டாக வாங்கணும், எங்கள் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா படித்த படிப்புக்கு நீ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறிய அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. கஷ்டமே படாதீங்க, ஈஸியாக சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். அதை தான் நான் சொல்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கன்ஃபார்மாக நான் ப்ரூஃப் கொடுப்பேன். ஸோ சர்டிஃபிகேட்டு இந்த வருஷம் கன்ஃபார்மாக நான் வாங்கி கொடுப்பேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 75 மார்க் எந்தெந்த சப்ஜெக்டில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டில் 25 மார்க்கு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி நான் எடுத்திருக்கேன்ட்டு.
ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி கிளாஸஸ் போயின்னு இருக்கே அப்படிலாம் பார்க்காதீங்க. ரெக்கார்டிங் கிளாஸ் தான், உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டு கூட அந்த டெஸ்ட்டு ஆப்லேயே தான் இருக்கும். ஸோ அப்போ ஆப்லேயே இருக்கும் போது உங்களோட கன்வீனியன்ட் டைமில் டெஸ்ட் எழுதுனா போதும். நீங்கள் ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கிறீங்க, இல்லை வீட்டில் வேலையே அதிகமாக இருக்குன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 1/2 hour உட்காருங்க போதும். எவ்ரிடே 1/2 hour உட்காருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் கவனிங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், கிளாஸஸ் கவனிங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அப்படியே அந்த கண்டினியூஷன் இருந்துகிட்டே வந்துன்னா அந்த எக்ஸாம் நான் சொல்கிறேன், ஷியோராக சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இனிமேல் லேட் பண்ணாதீங்க. புது பசங்க கூட பிஎட் முடிச்சுட்டு இப்போ கரண்ட்டாக பிஎட் செகண்ட் இயர் படிக்கிறவங்க கூட இந்த எக்ஸாமுக்கு வந்து நார்மல் டெட்டுக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது புதுசாக வரும்போது இன்னும் காம்படிஷன் அதிகமாகும். ஸோ அவங்க ஈஸியாக எலிஜிபிளில் வந்துடுவாங்க. ஸோ அப்போ நம்ம 10 வருஷமாக வந்து எழுதிட்டுருக்கவங்களுக்கும் புதுசாக வரவங்களுக்கு எழுதிட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க புது புக்கை படிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ புக்கும் மாறப்போகுது. அதனால் நான் சொல்கிறேன், இந்த டெட்டுலேயே ப்ளீஸ் எல்லாருமே பாஸ் பண்ணிடணும். அவ்வளோதான் என்னோட ஒரே மோட்டிவ், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வர டெட்டில் பாஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த டெட்டுன்ற மைண்ட் செட்டை தூக்கி போட்டுருங்க. அடுத்த டெட்டே நம்மளுக்கு வேண்டாம். இந்த டெட்டிலே பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிடணும், முடிஞ்சிச்சு. அடுத்தது நீங்கள் புக்கை மாற்றுங்க, என்னென்னா பண்ணுங்கள். அந்த ஒரே ஒரு மைண்ட் செட்டோடு இருங்க, கன்ஃபார்மாக இந்த டெட்டில் பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.